அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் உயிரியல் பிரிவில் தமிழ் வழி மாணவர்களுக்கு இது 10ஆம் வகுப்பு அறிவியல் உயிரியல் பிரிவில் அலகு 21 உடல் நலம் மற்றும் நோய்கள். இதெல்லாம் நாம் முன்னாடி பகுதியில் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ நாம் அடுத்தது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, இதய நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. இதய நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இதய நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இதய நோய்க்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதய நோய்க்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இதய நோய் வருது, அப்போ வராமல் இருப்பதற்கு நம்ம எப்படி தடுக்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எவ்வாறு கட்டுப்படுத்துவது? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாட்டு மூலமாகவும் நம்ம அந்த இதய நோயை தடுக்கலாம் இல்லைங்களா? இப்போ குறைவான கலோரி கொண்ட உணவினை உட்கொள்ளல். அடுத்தது என்ன செய்யலாம்? நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள், குறைவான கார்போஹைட்ரேட்டுகள். நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள், குறைவான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சாதாரண உப்பு ஆகியவற்றை குறைவாக சாப்பிட்ணும். இப்போ நாம் உண்ணக்கூடிய உணவு முறையில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள், அதாவது இதை தான் நம்ம உண்ண வேண்டிய மாற்றம். உணவு முறையில் நம்ம வச்சுருக்கக்கூடிய உணவு முறையில் மேற்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் இதுதான். குறைவான கார்போஹைட்ரேட்டு, அதிக கொழுப்பு, அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? குறைவாக சாப்பிடணும். அதிக கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகள்லாம் சாப்பிடலாமா? நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம குறைவாக சாப்பிடணும். இப்போ அதிக அளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள், PUFA பல்கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவு அவசியமானது. அடுத்தது நார் சத்துமிக்க உணவுகள் சாப்பிடணும். பழங்கள் சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடலாம். புரதம், கனிமங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுதல் தான் நம்ம இதய நோய் வராமல் பாதுகாத்துக்க கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ அடுத்தது இதில் இதய நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் உடல் செயல்பாடு. அடுத்தது என்னங்க? உடல் செயல்பாடு. இப்போ நம்ம டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், நடக்கணும், மற்றும் யோகா செய்யலாம். இப்போ இதன் மூலம் நம்ம உடல் எடையை பராமரிப்பதற்கு அத்தியாவசியமான இது எல்லாமே. சரிங்களா? இப்போ நம்ம உடல் எடை சரியாக வச்சுக்கலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது உடற்பயிற்சி செய்தல், நடத்தல், யோகா, இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? உடலை நம்ம சரியான எடையை வைத்துக்கொள்ளலாம். உடல் எடையை சரியாக வைத்துக்கொள்வதன் மூலம் இதய நோயை தடுக்கலாம். அடுத்ததாக அடிமைப்படுத்தும் பொருள்களை தவிர்த்தல். ஆல்கஹால் பருகுதல் மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும். ஆல்கஹால் பருகுதலையும் தவிர்க்கணும், அடுத்தது புகைப்பிடித்தலையும் தவிர்க்கணும். சரிங்களா? அப்போ அதில் நம்மளை அடிமைப்படுத்திடும். இப்போ அது நம்ம உடம்புக்கு உடலுக்கு கெடுதல் இல்லைங்களா? அடுத்து செயல்பாடு 3 பாருங்கள். எல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. செயல்பாட்டிலேருந்து மேலும் அறிந்து கொள்ளணும்ல, அதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது மிக இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் தடுப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் அடங்கிய விளக்கப்படம் தயாரிக்கும். இந்நிலையை சமாளிக்க உணவு கட்டுப்பாடு இல்லாமல் பின்பற்றப்பட வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்களை கூறுக அப்படின்னு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் மேலும் அறிந்து கொள்ளும்லேருந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த செயல்பாடு ப்ராஜெக்ட் நம்ம இது நம்ம செய்முறையில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் இந்த செயல்பாடுலேருந்து நமக்கு ஒன்றும் கொஸ்டின் வராது, மேலும் அறிந்து கொள்ளும்லேருந்து கொஸ்டின் வரும். சரிங்களா? அடுத்து புற்றுநோய். உலகளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உலகளவில் எவ்வளோ பேர் இறக்குறாங்க? 4 மில்லியன் மக்கள் புற்றுநோய் காரணமாக இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உலகளவில். ஆனால் இந்தியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர் புற்றுநோய் பாதிப்பு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே? இந்தியாவில் மட்டுமே 1 மில்லியன். ஆனால் உலகளவில் ஆண்டுதோறும் எவ்வளவு? ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க. 4 மில்லியன் மக்கள் இறக்குறாங்க
இந்தியாவில் 1 மில்லியனுக்கு அதிகமான புற்றுநோயில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அப்போ புற்றுநோய்ங்கிற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் என்னன்னு சொல்கிறதுனா நண்டுன்னு சொல்கிறது. லத்தீன் மொழிக்கு என்னன்னு சொல்கிறது? நண்டு. புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்ற பொருள். நண்டு என்ற பொருள். சரிங்களா? புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி, ஆன்கோ அப்படின்னு சொல்கிறது. ஆன்கோன்னா கட்டின்னு பேர். ஆன்கோன்னா என்னது? கட்டி. அந்த கட்டியை பற்றி படிக்கிறது, அதுதான் ஆன்காலஜி. புற்றுநோய் படிப்புக்கு ஆன்காலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆன்காலஜின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்த புற்றுநோய்னா என்ன அப்படின்னாக்க, இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல். செல் பிரிதல் வந்து எப்படி இந்த விதத்தில் தான் பிரியணுங்கிறதுலாம் இல்லை, ரொம்ப வீரியமாக வந்து செல் பிரிதல் நடைபெறும். அளவுக்கு அதிகமான செல்கள் வந்து பிரிதல், செல் பகுப்பு அங்கே அடையும். அதை தான் நம்ம வந்து புற்றுநோய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து அருகில் இருக்கக்கூடிய திசுகளில் வந்து ஊடுருவி என்னாகும் அப்படின்னா கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுகளை வந்து அழிக்குது. அங்கே நல்ல திசுகளை, நுரையீரல் திசு, இதய திசு, இன்னும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த திசுகளை வந்து இது என்ன பண்ணாது, பகுப்படைஞ்சு அந்த புற்றுநோயை வந்து அப்படியே பகுப்படைஞ்சு அடுத்தடுத்து பகுப்படைஞ்சு திசுகளை வந்து திசுகளை அழிகிறது. வேறுபட்ட செல்களின் தொகுப்பு. இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வது கிடையாது. இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வது இல்லை. அடுத்தது வந்து புற்று செல்கள் உடலில் தொலைவில் உள்ள பாகங்களிலும் இடம்பெயர்ந்து புதிய திசுகளை அழிக்கும். அது என்ன செய்யுது, ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணும், உடலில் இப்போ நுரையீரலுக்கும் இதயம் கூட பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்க, அதுவும் கீழே உள்ள உறுப்பு. இதயம் நுரையீரல் பக்கத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். அடுத்தது அது கணையம், இது போல் இருக்குது இல்லைங்களா, சிறுநீரகம், இப்படி இது போல் இருக்க ரொம்ப தொலைவில் இருந்தால் கூட என்ன பண்ணுது, அதையும் வந்து அது அழிக்குது. இந்த நிகழ்வை நம்ம என்னான்னு சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாஸ்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாஸ்டாசிஸ் என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மெட்டாஸ்டாசிஸ்னால் என்ன? புற்று செல்கள் உடலில் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய திசுகளை அழிக்குது. அப்போ நம்ம வந்து தொலைவில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது அந்த திசுகளை அழிக்கிறது. அந்த நிகழ்வை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டாஸ்டாசிஸ் என்று சொல்கிறோம். சரிங்களா? இது மெட்டாஸ்டாசினால் வந்து அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை. இதுங்கெல்லாம் வந்து இந்த புற்றுநோய் வந்து ஏற்படுதுங்கிறாங்க. நுரையீரலில் ஏற்படுது, எலும்புகளில் ஏற்படுது, கல்லீரலில் ஏற்படுது, தோலில் ஏற்படுது, தோல் புற்றுநோய், மூளையில் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்கிறது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் என்ன பண்ணுது, அந்த திசுகளை அழிக்கிறது தான் மெட்டாஸ்டாசிஸ் நாம் வந்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, உலக புற்றுநோய் நாள் என்று என்னைக்குன்னு கேட்பாங்க. உலக புற்றுநோய் நாள் என்று பிப்ரவரி 4. அடுத்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. சரிங்களா? 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. சரிங்களா? அது என்ன 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக வந்து புற்றுநோயின் வகைகள். புற்றுநோய்னா இப்போ என்னென்னு முதல்ல தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இல்லைங்களா. புற்றுநோய்ங்கிறது என்ன, அது ஒரு அது அபரிமிதமான செல் பகுப்பு முறையை தான் நம்ம புற்றுநோயின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது நம்ம வந்து உருவாகும் திசுக்களின் அடிப்படையில் புற்றுநோயை வகைப்படுத்துகிறோம். புற்றுநோய்களை வகைப்படுத்துகிறோம். அது என்னென்ன அப்படின்னாக்க கார்சினோமா, மற்றொன்று சார்கோமா. ஒன்று கார்சினோமா, ரெண்டாவதாக வந்து சார்கோமா அப்படின்னு சொல்கிறோம். கார்சினோமானா என்ன அப்படின்னாக்க, இது எங்கே உருவாகுது அப்படின்னா எபிதிலியல் மற்றும் சுரப்பிகள் திசுகளில் வந்து உருவாகுது. இந்த வகையான புற்றுநோய் வந்து தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் வந்து ஏற்படும். இந்த கார்சினோமா புற்றுநோய். இது சுமார் 85% புற்றுநோய்கள் இவ்வகையை சார்ந்தது தாங்கிறாங்க. 100க்கு 3/4 மேலே இந்த கார்சினோமா புற்றுநோய் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்சினோமா புற்றுநோய் தான் வந்து இருக்குது. அது எங்கெங்கே
தோல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், மூளை புற்றுநோய்னு இப்படி ஏற்படுது. இந்த புற்றுநோயை நம்ம கார்சினோமா புற்றுநோய்னு சொல்கிறோம். எபிதிலியல் மற்றும் சுரப்பிகளினுடைய திசுக்களில் தான் வந்து உருவாகுது இந்த புற்றுநோய். 85% இந்த புற்றுநோய் தான் வந்து ஏற்படுது. அடுத்து சார்கோமா. சார்கோமாங்கிறது என்னென்னா இணைப்பு மற்றும் தசை செல்கள், தசை திசுக்கள், இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் இவ்வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இணைப்பு மற்றும் தசை திசுக்கள் என்னென்ன அப்படின்னா எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்கள், அடிபோஸ் திசு மற்றும் தசைகள் இதில் தான் வந்து ஏற்படுங்கிறாங்க. இது இந்த சார்கோமா. இது வந்து புற்றுநோயில் வந்து 1% வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. புற்றுநோயில் வந்து 1% இந்த வகையை வந்து சார்ந்தது. அப்போ வந்து 85% கார்சினோமா, 1% தான் சார்கோமா. சார்கோமா வந்து எந்த திசுகள்? இணைப்பு மற்றும் தசை திசுகள். கார்சினோமா எபிதிலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுகள். மறந்துடக்கூடாது, சரிங்களா? 1 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். கார்சினோமா வந்து எந்த திசுகள்? எபிதிலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகுது. அது 85% பேருக்கு. அது எங்கே உருவாகுது? புற்றுநோய், தோல் மற்றும் நுரையீரல், வயிறு. ஆனால் சார்கோமாவில் வந்து அது எது? தசை மற்றும் இணைப்பு திசுகளில் உருவாகுது. அது எங்கே உருவாகுது? எலும்பு, குருத்தெலும்பு, தசை நாண்களில், அடிபோஸ் திசு மற்றும் தசை ஆகியவற்றில் வந்து ஏற்படுது. இது 1% தான், சரிங்களா? இப்போ மேலும் அறிந்து கொள்ள பாருங்களேன். கட்டிகளின் வகைகளை கொடுத்துருக்காங்க. புற்றுநோய் கட்டி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள், தீங்கு இல்லாத கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உறுப்புகளுக்கு உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. இப்படி ஒரு வகை இருக்குது புற்றுநோய் கட்டிகளில். அடுத்து வந்து மேலிக்னன்ட் கட்டிகள். மேலிக்னன்ட் கட்டிகள் அதாவது பெருக்கமடைந்த செல் குழுக்களாக வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ வேகமாக வளர்ச்சி அடைந்த சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேலிக்னன்ட் கட்டிகள்னு சொல்கிறாங்க. மேலிக்னன்ட் கட்டிகள், சரிங்களா? இதுபற்றி 2 வகையான கட்டிகள் வந்து இருக்குது. இப்போ அந்த புற்றுநோயிலே வந்து 2 பார்த்தோம். சார்கோமா பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? கார்சினோமா பார்த்தோம். கார்சினோமா அண்டு சார்கோமா. அடுத்து 3வது வந்து லிக்யூமியான்னு சொல்கிறாங்க. லிக்யூமியா 3வதாக வந்து சொல்கிறாங்க. எலும்பு மஞ்சை மற்றும் இணைநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பு, லிக்யூமியாங்கிறது. அப்போ இது வந்து இரத்த புற்றுநோய்னு அழைக்கிறது. இரத்தத்தில் புற்றுநோய் வரும், பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க. பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிளட்டில் வந்து இந்த புற்றுநோய் வந்து வரக்கூடியது. செல் பகுப்பு அந்த திசுகளை இரத்தத்தில் வந்து கலந்து இரத்த புற்றுநோயை உருவாக்குது. அது எலும்பு மஞ்சை மற்றும் நிணநீர் முடிச்சுகள் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது இதன் பண்பு. எண்ணிக்கை அதிகரிப்பதன் இதன் பண்பு லிகோமியாங்கிறது. இது இரத்த புற்றுநோய் எனப்படும். இரத்த புற்றுநோய்னு சொல்கிறோம், சரிங்களா? ஏன்னா ரத்தம் வந்து எலும்பு மஞ்சளிலிருந்து தான் உருவாகுது. எலும்பு மஞ்சளிலிருந்து தான் உருவாகுது சிவப்பு அணுக்கள்லாம் இரத்த அணுக்கள்லாம், சரிங்களா? அப்போ இவ்வகை புற்றுநோய் 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இரத்த புற்றுநோய் வந்து யாருக்கு ஏற்படுதுங்கிறாங்க? 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து வந்து புற்றுநோய் காரணிகள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. புற்றுநோய் காரணிகள் என்றால் என்ன, அப்படி இல்லைனாக்க கார்சினோஜென்கள் என்றால் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதாவது என்னது? புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புற்றுநோய் காரணிகள் இவை இயற்பியல் மற்றும் வேதியியல், அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மற்றும் உயிரியல் காரணிகளாகும். புற்றுநோய் காரணிகள் என்ன அப்படின்னா, புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது, சரிங்களா? உண்டாக்கக்கூடிய காரணிகளை கார்சினோஜன் சொல்கிறோம் அல்லது புற்றுநோய் காரணின்னு சொல்கிறோம். இது இயற்பியல் மற்றும் வேதியியல், அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மற்றும் உயிரியல் காரணின்னு சொல்கிறாங்க. இயற்பியல் காரணிகள் என்னென்ன அப்படின்னா அதிக அளவு புகைப்பிடித்தலினால் நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை மற்றும் குரல் வளை புற்றுநோய் உண்டாகிறது. வெற்றிலை மற்றும் புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோய் ஏற்படுத்துது, இல்லைங்களா? தோலின் மீது பட அதிக சூரிய ஒளியினால் தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது. தோல் புற்றுநோய் ஏன் ஏற்படுது? தோலின் மீது படக்கூடிய அதிக சூரிய ஒளியினால் தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது. வெற்றிலை வாயில் மெல்றதுனால, வெற்றிலை மற்றும் புகையிலை மெல்றதுனால வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து வெற்றிலை
புகையிலையெல்லாம் வந்து அதாவது நம்ம மற்றவங்க சொல்ல முடியாது, சொல்லணுன்னாக்க அவங்க நம்மளை வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைங்களா? நாமளும் பிற்காலத்தில் வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. வெற்றிலை புகையிலை தோல் அதிக அளவு சூரிய ஒளியினாலும் தோல் அளவு புகைப்பிடிச்சோம்னாக்கா நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை புற்றுநோய், குரல் வலை புற்றுநோயெல்லாம் உருவாகும் அப்படிங்கிறது இது இயற்பியல் காரணிகள் இல்லைங்களா? அடுத்தது வந்து என்னென்னாக்கா இயற்பியல் காரணிகள். அடுத்து வந்து வேதியியல் காரணிகள் என்னென்னா புகையிலை, காஃபின், நிலக்கரி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றால் எரிப்பதால் உருவாகுவது. எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதால் உருவாகும் பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள் போன்றவை புற்றுநோயை தூண்டுகின்றன. பார்த்தீங்களா? வேதியியல் முறையில் அது இயற்பியல் முறை. புகைப்பிடித்தல், வெற்றிலை மெல்லுதல், அதெல்லாம் வந்து இயற்பியல் முறை. வேதியியல் முறைங்கிறது புகையிலை, காஃபின், நிலக்கரி மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பதால் உருவாகும் பொருள்கள். இது எரிக்கிறதுனால உருவாகக்கூடிய பொருள். அடுத்து பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள் போன்றவற்றை. நம்ம வந்து செயற்கை இனிப்பூட்டிகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அது வந்து என்ன செய்யுது? புற்றுநோயை தூண்டுகிறது. அடுத்தது கதிரியக்கத்தில் பார்த்தோம்னாக்க அயனியாக்கும் கதிர்வீச்சுகளான எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், கதிரியக்க பொருள்கள் மற்றும் அயனியாகாத கதிர்வீச்சுகளான அல்ட்ரா வயலட், யூவி கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புக்குள்ளாகி புற்றுநோயை உண்டாக்க வழிவகுது. கதிரியக்கத்தின் மூலமாகவும் புற்றுநோயை உருவாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா? கதிரியக்கத்தில் வந்து கதிர்கள்லாம் இருக்குது. அந்த கதிர்கள் வந்து என்னாவது பாதிப்புக்குள்ளாகி புற்றுநோயை ஏற்படுத்துது. அடுத்து உயிரியல் காரணிகள் பார்த்தோம்னா புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் எனப்படும். ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் என்றால் என்ன? ஆன்கோஜெனிக் வைரஸ்னால் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் எனப்படும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து புற்றுநோய் சிகிச்சை. சரி, இவ்வளோ வந்துச்சு, இந்த வகையெல்லாம் வருது, அது நம்ம எவ்வாறு சிகிச்சை அளிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் காண்போம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி.